எபிசோட் 69. அம்மா, இவங்க பேர் ஸ்மித்தி. மிஸ்டர் விஜயசேகரன் இல்லை, அவங்களோட பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 6 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சுமா. இப்போ தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதான் நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். என்னடா சொல்கிற? லவ் பண்ணது கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லையேடா. நீ என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பிறக்க போகிற டைமில் கூப்பிட்டு வந்திருக்க? யுவராஜ், இதெல்லாம் நீ தான் பண்ணியா? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஷாக்கிங் மாறாமல் கேட்டாங்க கல்பனா. இங்கே பாருங்கம்மா, நான் என்ன பண்ணுறது? இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா பெருசாக கண்டிஷன் போடுறான். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அதான் நான் அவங்கள கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது என்னோட வாழ்க்கைம்மா. எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போவும் பிடிச்சிருக்கு. இது எங்களோட வாழ்க்கைம்மா. எங்களோட துன்பத்துலேயும் கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் நாங்கள் ஒன்றா இருப்போன்னு நாங்கள் லவ் பண்ணோம்லே ப்ராமிஸ் பண்ணோம். அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் சொல்லலான்னு தான் நினச்சோம். ஆனால் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தனால நான் சொல்லலம்மா, என்னை மன்னிச்சிடுங்க என்று யுவராஜ் சொன்னான். மறுபுறம், என்னடா சொல்கிற? அப்படின்னா லக்ஷ்மி அம்மா உன்னோட அப்படின்னு கேட்டான் சந்தோஷ். அதுக்கு அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் அவங்க என்னோட அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது அவனோட ஃபோன் ரிங் ஆச்சு. உடனே மச்சான் 1 செகண்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன மேடம், இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் என்ன பார்த்தீங்க, அதுக்குள்ளே என்கிட்ட பேசாமல் உங்களால் இருக்க முடியலையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கௌரி, டேய் அது இல்லைடா, முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி பேசாமல் முதல்ல என்ன பேச விட்றா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் என்னோடய பாட்டி வீட்டுக்கு போகிறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, கடைசி காலத்தில் என் கூட இருக்க ஆசைப்பட்றாங்க. ஒரு 2 வீக்ஸ் ஆகும்டா நான் வர்றதுக்கு. அதனால தான் நான் அங்கே போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கிராமம், அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு அங்கே போகிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. வற்புறுத்தினால தான் நான் போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? என் பர்த்டேவை நான் உன் கூட செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அர்ஜுன், ஓகே பாட்டி வீட்டுக்கு போறியா? என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவ போல. அது உண்மைதான். நானும் உன் பர்த்டேயை நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன். பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, அடுத்த பர்த்டே நம்ம ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம், ஃபீல் பண்ணிக்காம போ அப்படின்னு சொன்னான். கௌரி, டேய் என்னடா சொல்லிகிட்ருக்க? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? உன்னை பார்க்க முடியாதுன்னு நான் எவ்வளோ வருத்தப்படுறேன்னு தெரியுமா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு அப்புறமா இந்த பாசம் நேசம்லாம் உனக்கு இருக்குமானே எனக்கு தெரியலடா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். உனக்காக நானும் எனக்காக நீயும், நம்ம லைஃப் அப்படியே ஜாலியாக போகும் அப்படின்னு ரொம்ப கனவோடு சொன்ன கௌரி. இதை கேட்டு சிரிச்சவன், நான் எங்கே போயிட போகிறேன், எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு உங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க உடம்பை பார்த்துக்கோ. நீ அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணு, சரியா? நம்ம வீடியோ காலில் பேசலாம், மெசேஜ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா சேட்டைகளையும் நான் உனக்கு வீடியோ அனுப்புகிறேன். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணு. நான் உன்னை மிஸ் பண்ணுறேனோ இல்லையோ, விஜய் கண்டிப்பாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு கலாய்ச்சி அடி வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க பார்த்தியா அப்படின்னு அர்ஜுன் சொல்லி சிரிச்சா. இதை கேட்ட கௌரியும் சிரிச்சா. இப்படி அவங்க 2 பேரும் பேசினதுக்கு அப்புறமா, சரி மச்சான் டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். இல்லை மச்சான் நீ ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னு சந்தோஷ் கேட்க, இல்லைடா நான் அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன், நம்ம ரொம்ப டைம் ஆச்சு, வீட்டில் தேடுவாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. மறுபுறம் நீலா ரொம்பவே அப்செட்டாக குழப்பமாக இருந்தா. லக்ஷ்மி அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் டால் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து அவளுக்கு சந்தோஷம் வரலை, அவள் சமாதானமே ஆகலை, ரொம்ப சோகமாக இருந்தா. அப்போ தான் லக்ஷ்மி, சரி மேடம், இதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தலைன்னா பரவாயில்ல, ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான 4 டிக்கெட்டை காமிச்சாங்க.
அதை பார்த்த நிலாவுக்கு எங்கேருந்து சிரிப்பு வந்ததுன்னே தெரியல. அவள் ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தான். ஆமாம், இந்த டிக்கெட்டை யார் வாங்கினது அப்படின்னு கேட்க, வேற யார், உன் அண்ணன் தான் வாங்கி ரூமில் ஒழிச்சு வச்சுருந்தான். அன்னைக்கு உனக்கு டிக்கெட் கொடுத்து உனக்கு கூட்டு போக முடியலைல்ல, அதனால் திருப்பியும் அவன் டிக்கெட் எடுத்திருக்கான். நான் அந்த ரூமை பெருக்க போனேன்னா அப்போ எனக்கு இந்த டிக்கெட்டு கிடச்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்ல, நிலா சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுபுறம் கல்பனா, எனக்கு புரியுது யுவராஜ், இது உங்களோட வாழ்க்கை. உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவும் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது, கரெக்டு தான். ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு அம்மாவை கூட கூப்பிட்டல பார்த்தியா அப்படின்னு சொல்ல, கல்பனாவை பார்த்த யுவராஜ் சிரித்தான். சாரிம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமாக வச்சுக்கிட்டான். இதை பார்த்து கல்பனா சிரித்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்மித்தியை கூட்டிகிட்டு உள்ளே வரலான்னு பார்க்கும்போது கல்பனா அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு இப்போ என்னம்மா அப்படின்னு ஷாக்கிங்காக யுவராஜ் கேட்க, அப்போ கல்பனா வீட்டு வேலைக்காரிக்கிட்ட ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைத்தாங்க. ஸ்மித்திக்கு கல்பனாவை ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக பேசி அவங்களுக்கு அம்மா இல்லாத குறைய கல்பனா தீர்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மறுபுறம் அர்ஜுன் சந்தோஷா அவன் வீட்டில் விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போது அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது சில பைக்குகள் அவனை ரொம்ப நேரமாக தொடர்ந்துக்கிட்டு இருந்தது. அதில் சில மர்ம நபர்கள் இருந்தாங்க. அவங்க முகத்தில் துணியால் மறைச்சிருந்தாங்க, கையில் அருவாலை வச்சுருந்தாங்க. இதை பார்த்த அர்ஜுன், கண்டிப்பாக இது விவேக்கோட ஆட்களாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்ச அர்ஜுன் சிரித்தான். என்னையே கொல்ல பார்க்குறீங்களா? முதல்ல என்னை பிடிங்கடா, த ரேஸ் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். அவனுங்களும் விடாமல் அர்ஜுனை துரத்த அர்ஜுன் ரொம்ப ஜாலியாக வண்டி ஓட்ட ஆரம்பித்தான். அர்ஜுன் அப்படியே வண்டியை ஓட்டி ஒரு பெரிய கோயிலுக்கு பின்னாடி இருக்க கிரவுண்டில் வண்டியை நிறுத்தினான். அப்போது அங்கே இருக்க ரவுடிகளும் அங்கே வந்து சேர்ந்தாங்க. அப்போ அந்த ரவுடிங்க, அவனுக்கு அவ்வளோ தைரியமா, இன்னைக்கு நம்ம அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சண்டைக்கு போனாங்க. அருவாலாம் எடுத்து வெட்டுறதுக்கு வரதை பார்த்த அர்ஜுனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அந்த ரவுண்டிகளோட மூமெண்ட்டை நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால் அசால்ட்டாக அவங்க கையை பிடிச்சி நல்லா அடிச்சு விட்டுட்டான். இப்படியே அவங்க பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கீழே விழுந்த சில ரவுடிகள் அவனை பார்க்க, என்னடா நீங்கள், ச்சே, டைமை கீப்பப் பண்ண மாட்டீங்க, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, வாங்கடா டேய் அப்படின்னு கத்துனான். உடனே எல்லா ரவுடிகளும் எழுந்து வந்து அவனை அடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பாவம், அவங்களால அவனை தொடக்கூட முடியலை. அவன் பயங்கரமாக அடித்து போட்டுட்டான். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக செம டயர்டாக வீட்டுக்கு போகிறான் அர்ஜுன். அர்ஜுனோட பைக் சத்தம் கேட்ட உடனே நிலா ஓடி வாசலில் போய் நின்னான். அவளை பார்த்து சிரித்த அர்ஜுன் அவளை தூக்கிக்கிட்டு உள்ளே வந்தான். அவன் ரொம்பவே டயர்டாக இருந்தான். அதை பார்த்த லக்ஷ்மி சூடாக காஃபி போட போனாங்க. அந்த நேரம் நிலா அர்ஜுனை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவன் தலைவலி தாங்க முடியாமல் சோஃபாவில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு உட்காந்துருந்தான். இதை பார்த்த நிலா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு விக்ஸ் மசாஜ் பண்ண ஆரம்பித்தா. அது அவனுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. உறவு மலரும்.